ஏசப்பாவையும் ஏசப்பா படிச்சாரு. அப்ப ஆதாம் தான் ஃபர்ஸ்ட் செஞ்சாரு. ஆதாம் அப்ப என்ன செஞ்சானா, அவன் மட்டும் தனியா இருந்தான். அதனால ஏசப்பா ஒரு பொண்ணை செஞ்சாரு. அந்த பொண்ணை அப்படியே ஊதுனாரு, மண்ணுல செஞ்சு ஊதுனோடனே என்ன செஞ்சாரு தெரியுமா, ஊதுனாரு. அப்ப அந்த பொண்ணு அப்படியே மாயமா வந்துச்சா. அந்த பொண்ணு அந்த பொண்ணு அவ பேரு ஆதாம் இல்ல, ஏவாள். அந்த ஏவாள் என்ன செஞ்சா தெரியுமா, ஒரு பாம்பு இருந்துச்சு, கெட்ட பாம்பு. அந்த அந்த பாம்பு ஒரு தோட்டத்துக்குள்ள இருந்துச்சு. அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். அந்த 2 பேத்துக்கும் சின்ன சின்ன 2 பையன் பெண்ணிட்டாங்க. ஆம்பளை பையங்க, ஆம்பளை பையங்க 2 பையங்க பெண்ணிட்டாங்க. ஒரு பையன் பேரு காயின்னு வச்சுட்டாங்க. அவங்க அம்மா தான் சொன்னாங்க. இன்னும் அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, பையனுக்கு அந்த பையனுக்கு அம்மா என்ன சொன்னாங்கன்னா காயின்னு சொல்லிட்டாங்க. அந்த பேரு இனிமே காயின். ஃபத்து மகன் பேரு காயின். இன்னொரு செகண்ட் மகன் பேரு ஆபேல். அந்த 2 ஆபேலும் காயினும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பெரிய பிள்ளைங்கள வளர்ந்து அவங்க அப்பாவுக்கு சின்ன சின்ன வேலைங்களா செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும். அம்மா பாவல பாத்திரம் வெட்டிட்டு இருப்பாங்களே, அவங்களுக்கு மண்ணெல்லாம் தோண்ட தெரியாது. காலை கீழே பட்டுல ரத்தோடல காலை தீச்சுன்னா, அதனால அவங்க அம்மா மட்டும் வராம அவங்க அப்பாவும் காயின் ஆபேலும் 2 சின்ன சின்ன வேலைங்களா செஞ்சுட்டு இருந்தாங்களா. காயின் என்ன வேலை செய்வான்? அந்த காயின் அவங்க அப்பா கூட சேர்ந்து தோட்டத்துல வரும். அப்படியா? ஆபேலு ஒரு ஆட்டு மேய்க்கிறவன். கொஞ்ச கழிச்சு நாளைக்கு பார்த்தா, நாளைக்கு ஆபேல் பெரிய பையன் வளர்ந்துட்டான். எல்லாருமே வளர்ந்துட்டாங்கல்ல பெரிய பையனா. அதனால என்ன செஞ்சானா, ஒரு நாள் ஏசப்பா இருக்காங்களே, ஏசப்பா ஆபேல் போய் என்ன செஞ்சானா, ஏசப்பா என்னோட ஒரு குட்டி ஆட்டு பொசன்னு இருக்குல்ல, பொசன்னு இருக்கிற ஆட்டுக்குட்டியா, அழகான சின்ன ஆட்டுக்குட்டி, அச்சிய மாதிரி குட்டி அழகா இருக்குமா. ஆனா அதுக்கு இன்னும் கொண்டையே வளரல. அதுக்கப்புறம் அந்த ஆட்டுக்குட்டி இருக்குல்ல, அந்த ஆட்டுக்குட்டியே மேஞ்சிக்கிட்டு எடுத்துட்டு வந்தா ஒரு ஆட்டுக்குட்டிய. அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கவே முடியாது, குட்டியா இருக்கும். ஆனா தூக்க முடியாது. சரி, என்ன செஞ்சா? குட்டியா தான் இருக்கும், ஆனா தூக்க முடியாது. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, இந்த ஏசப்பா என்னோட ஆட்டுக்குட்டியை மேய்ங்க அப்படின்னு சொன்னாங்க. பேர் பண்ணானோ. அதுக்கப்புறம் ஏசப்பா ஒத்துக்கிட்டாரா? அதுக்கப்புறம் காயினு சின்ன சின்ன நசுக்கி போன தக்காளி, நசுங்கி போன முருங்கைக்காய் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஏசப்பாட்ட எதுவுமே சொல்லாம எடுத்துட்டு வந்தான். ஏசப்பா சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலுமே சொல்லாம அப்படியே நின்னுட்டான். ஆர்டிஸ்ட் பண்ணது என்னடா, யாரும் சொல்றவங்க ஆர்டிஸ்ட் பண்ணது ஏசப்பா நம்ம சொல்ற ஆர்டிஸ்ட். அதுக்கப்புறம் அந்த காயினுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இந்த காயின் என்ன பண்ணானா, ஒரு நாள் ஆபேல் ஆட்டுக்குட்டி தாடா அப்படின்னு தானே கேட்கணும். அவன் கேட்கல. அவ கேட்காம என்ன செஞ்சானா, ஆபேல கூட்டிட்டு போய் கல்லு, நான் உனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன், காட்டுல சின்ன சின்ன ஆட்டுக்குட்டிலாம் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா சொல்லி ஒரு பெரிய கல் எடுத்துட்டு வந்தேன். வேணாம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டான் ஆபேல். ஆனா அந்த காயின் கேட்காம நான் போய் அடிச்சான், வலிக்கிற மாதிரி அடிச்சான். அதுக்கப்புறம் ஆபேல் பாவம் போல மயங்கி போயிட்டான். ஏசப்பா அப்ப நடந்து போயிட்டு இருந்தானா வீட்டுக்கு. அப்ப ஏசப்பா கேட்டார், காயின் ஆபேல் எங்க அப்படின்னு கேட்டார். எதுவுமே சொல்லாம பயந்துட்டு இருந்தான். அப்ப அவனுக்கு காயின் எங்க
காயின் நான் எங்க கேக்குறேன் ஆ, உனதான் கேக்குறேன்னு சொல்லு ஆ. ஏசப்பா அப்படி திட்டிட்டு இருந்தாங்க என்ன பதில் சொல்லல ம். ஆனா அவன் என்ன நீ நீ பண்ணத நான் கேட்டேன் நீ ஆபேல கால்ல வச்சு அடிச்சிட்ட ஆபேல் மயங்கி போயிட்டான் பார்த்துட்டாரா ஏசப்பா? பார்த்தார்ல ஏசப்பா ஹார்ட் குள்ள இருந்தாரு பாப்பாரு ம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சான்னா ம். ஆபேலு ஆபேல இனிமே மயங்கி போயிட்டால அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது நான் உன் அப்பாட்டையும் அம்மாட்டையும் சொல்லி கொடுப்பேன் ம். அப்படின்னு கோவப்பட்டு ஏசப்பாக்கு கோவம் வந்துச்சு இன்னும் ஆபேக்குள்ள பேச மாட்டேன்னு சொல்லி ஏசப்பா பேசல அப்படி சொல்லிட்டாரா? ஆ